2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுவனே உத்தமன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று அருமையான பவுல் அப்போஸ்தலன் சொல்லி கடந்து சென்றிருக்கிறார். நம்முடைய வேதத்திலே அநேக காரியங்கள், அநேக பெயர்கள், ஆயிரக்கணக்கான பெயர்களை நாம் வாசிக்கலாம். நூற்றுக்கணக்கான பெயர்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அதில் சில பெயர்கள் மாத்திரமே அடிக்கடி வேதத்திலே நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பெயர்களுக்கு உடையவர்கள் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு நல்ல சாட்சியை ஏற்படுத்திவிட்டு கடந்து சென்றிருக்கிறார்கள். இந்த சாட்சியை தேவன் பின்னாடி வருகிறதான நம்மை போன்றதான ஒவ்வொருவருக்கும் அதை திருஷ்டாந்தமாய் ஏற்படுத்தி வைத்து அந்த அவர்கள் காட்டிச் சென்றதான அந்த நற்சாட்சியின் வழியிலே நம்மையும் ஒருமுறை கூட ஆயத்தப்படுத்தி தேவன் இந்த உலகத்திற்கு வந்ததான நோக்கத்தையும் எதற்காக தேவன் தம்முடைய ஜனத்தை நம்மை தெரிந்து கொண்டார் என்பதையும் எதற்காக தேவன் நம் மூலமாய் இந்த உலகத்தில் என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள உதவி செய்வாராக. நாம் எல்லாம் அறிந்திருக்கிறபடி இப்படிப்பட்ட இந்த உலகத்திலே தேவனிடத்திலிருந்து நற்சாட்சி பெறுவது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். வேதத்திலே நாம் வாசிக்கிற பொழுது வேதத்திலே முதலில் ஒரு நற்சாட்சி பெற்றதான ஒரு சில ஆட்களை உங்களுக்கு முன்பாக கடந்துவிட்டு அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது, அவர்கள் என்ன பெற்றார்கள் என்பதை நாம் அறிந்து அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் அப்பிரயாசப்படுத்துவோமே. ஆனால் நிச்சயமாகவே அவர்களுக்கு கொடுத்ததான அந்த சுதந்திரத்தை நாமும் பெற்றுக்கொள்வோம் என்பதில் எந்தவித மாறுபாடும் இல்லை. முதலாவது நாம் அறிந்திருக்கிறபடி வேதத்திலே ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு மனிதனை குறித்து அங்கு வாசிக்கலாம். ஒருவரை குறித்து, சேத்துடைய நாளெல்லாம் 912 வருஷம் அவன் மரித்தான். ஏனோஸ் 90 வயதான போது கேனாசை பெற்றான். மன்னிக்கணும், 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் வாசிங்க. 8-9 வசனம் 9ஆம் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அப்படி 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகாயத்து பறவைகளிலும் 7:1 கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். முதலாவதாக ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன் என்று வேதத்திலே நாம் வாசித்த பொழுது நோவாவினுடைய காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவாவின் காலம் எப்படிப்பட்டதான காலம்? 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கலாம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வித்தியாசமான மோசமான சூழ்நிலையை மனுக்குலம் அந்த நாளில் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. மனிதர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை வைக்கப்படாமல் அவர்களுடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் பொல்லாததாய் இருந்ததே என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது கூட
ரெண்டு சம்பவத்தில் சொல்லும் பொழுது இந்த நோவா காலத்தின் சம்பவத்தையும் சொல்லிவிட்டு கடந்து சென்றிருக்கிறார். நாம் அறிந்ததுதான் நோவா காலத்தில் சம்பவம் எப்படி நடந்ததோ அப்படிப்பட்டதான காலத்துக்குள்ளாய் மனுக்குலம் கடந்து போகும் என்று நாம் எல்லாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். நாம் வசிக்கிற இந்த கால சூழ்நிலை வித்தியாசமான சூழ்நிலைக்கு நேராய் கடந்து போய் கொண்டு இருக்கிறது. நோவாவினுடைய காலம் எப்படியாய் ஜனங்கள் உணர்வில்லாதிருந்தார்களோ, சுபாவ அன்பில்லாமல் இருந்தார்களோ, தற்பிரியராய் இருந்தார்களோ, எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்ற மாமச சிந்தனை உடையவர்களாய் இருந்தார்களோ, அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு உலகம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார். அவன் உத்தமன், அவன் நீதிமான், இந்த சந்ததியிலே உன்னை மாத்திரமே நான் நீதிமானாய் காண்டேன் என்று சொல்கிறார். யாரும் தேவனுக்கு பயப்படல. எத்தனை நம்ம அறிஞ்சிருக்கிறோம், 300 வருஷமா ஷிப்பை செய்ய சொல்றது, எல்லாத்துக்கும் உதவி செய்யறார். ஆனால் ஒருத்தர் கூட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. வேலை செய்தார்கள், கூலி பெற்றார்கள், ஆனால் ஒருவரும் தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுக்கு நடங்கவில்லை, தேவனுடைய வார்த்தையை அறியவில்லை. ஆனால் ஒரே ஒரு குடும்பம் மாத்திரமே, 8 பேர் மாத்திரமே காக்கப்பட்டார்கள். அவர்கள் இருந்த நாட்களில் இருந்த எல்லாம் அழிக்கப்பட்டு போய்விட்டது. பிரியமானவர்களே, இது திஷ்டாந்தமா நமக்கு முன்பாக எழுதப்பட்டிருந்தாலும் நாம் வசிக்கிற இந்த நாட்களில் நம்முடைய நிலைமை எவ்விதமாய் காணப்படுகிறது? தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாய், உத்தமர்களாய், தேவனிடத்திலிருந்து வருகிற நற்சாட்சியை நாம் பெற்றவர்களாய் நாம் விளங்கிக் கொண்டிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை முறைகள், விசுவாசிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை முறைகள் தேவனுக்கு பிரியமாய் காணப்படுகிறதா? யோசித்து பார்க்கலாம். நோவா காலத்து சம்பவம் மறுபடியுமாய் இந்த பூமிக்கு கடந்து போய் கொண்டிருக்கிறது. மனுஷகுமாரனுடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. அவர் வருவதற்கு முன்பாக எல்லா காரியம் நடைபெறும் சொன்னவர், எல்லா காரியம் நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் எல்லாம் அறிந்ததுதான். நம்முடைய நிலைமை என்ன? உத்தமமாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையானது உத்தமமாக இருக்கிறதா? தேவனுக்கு நீதிமான்கள் என்கிறதான காரியங்கள் காணப்படுகிறதா? காக்கப்பட வேண்டியது அவசியம். கொஞ்சம் கூட தேவனிடத்தில் பட்சாபாதம் இல்லை. நம்முடைய உத்தமத்தை நம்பி, நம்முடைய நீதியை நம்பி நாம் தவறு செய்வோமே ஆனால் வேதம் சொல்கிறது, பரிதகப்பட்டவர்களாய் நாம் மாற்றமடைவோம் என்று. முடிவு பரியந்தும் நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான். நோவா பொல்லாத ஜனங்களுக்கும் சந்ததியின் நடுவில் இருந்தாலும், நடைபெறாத ஒரு காரியத்தை, நடைபெற முடியாத ஒரு காரியத்தை அவர் ஜனங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தாலும், ஜனங்கள் அவர்களை ஏளனமாய் பேசினாலும், துஷணமாய் பேசினாலும் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் தேவன் தனக்கு என்ன கட்டளையிட்டாரோ அதை மாத்திரமே நம்பினவர்களாய், அதை மாத்திரமே பற்றினவராய், அதை மாத்திரமே சிந்தையிலே கொண்டவராய், அதற்காக தன்னையும் ஆயத்தப்படுத்தி தன் குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்தி தேவனுடைய பெரிதான கோபாக்கினை என்கிற அழிவிலிருந்து காக்கப்பட்டார்கள். நோவாவின் குடும்பம். நம்முடைய குடும்பத்தினுடைய அங்கத்தினர்களை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஒருவேளை விசுவாசிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாம் நம்முடைய குடும்பத்தை நாம் ஆதாயப்படுத்தி விட்டோமா? ஆதாயப்படுத்தி இருப்போமே ஆனால் குடும்பத்தினுடைய ஒவ்வொருவருடைய அங்கத்தினருடைய நிலைமைகள் எவ்விதமாய் காணப்படுகிறது? தேவ சந்நிதியில் நாம் மாத்திரம் நீதிமான்களாய், நாம் மாத்திரம் உத்தமர்களாய், நல்லவர்கள் என்பது தேவனிடம் சாட்சி பெறக்கூடாது. நம்மோடு கூட நம்முடைய குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டியது நம்மில் விழுந்ததான கடமை. பிரியமானவர்களே, அநேக வேத வார்த்தைகளை நாம் அறிந்திருக்கிறோம், வேதத்தினுடைய காரியத்தை உணர்ந்திருக்கிறோம். அருமையான சகோதரி அவர்கள் எத்தனையோ முறை எத்தனையோ காரியங்களை நம்முடைய வேதத்திலிருந்து நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். இன்று வரை நாம் நிற்பது அவர்கள் கொடுத்த உபதேசங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த உபதேசங்கள் மாத்திரமே நம்மை இன்னுமாய் தேவனுக்கென்று ஆழமாய் வேர்பற்றி இன்னுமாய் இந்த விசுவாச யாத்திரையிலே நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற லக்கை நோக்கி நாம் தொடர உதவி செய்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கூட நாம் நம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் தரித்திருப்போம்.
நீதிமான்கள் என்ற ஸ்தானத்தை விட்டு விலகாதபடி நீதிமான்கள் செய்யக்கூடிய சகல காரியத்தையும் நாம் செய்வோம். நீதிமான்கள் யார் என்பதை நாம் எல்லாம் அறிந்ததுதான். நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளியாய் மாற்றமடைய வைக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்கின்றோமா? தேவனுக்கு ஏற்றதான காரியங்கள் நம்முடைய விசுவாச யாத்திரை கடந்து போய் கொண்டிருக்கிறதா? யோசித்து பார்ப்போம். எல்லாவிடால் நாட்கள் கடந்து போவதற்கு முன்பாகவே நமக்கு கொடுக்கப்பட்ட தருணத்திலே நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி நம்முடைய குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்துவோம். நிச்சயமாகவே இந்த பூமிக்கு அழிவு உண்டு, அது மாற்றமடையாதது, நாம் எல்லாம் அறிந்திருந்துதான். இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வருவேன் என்று சொன்ன பொழுது தீர்க்க தரிசனங்களால் நிரப்பப்பட்ட இந்த வேத ஆகமத்திலே என்னென்ன காரியங்கள் அவர் வருவார் என்பதற்கு, அவர் பிறப்பார் என்பதற்கு, அவர் எவ்விதமாய் இந்த உலகத்திலே வாழ்வார் என்பதற்கு, அவர் எவ்விதமாய் இந்த உலகத்திலே போதனை செய்வார் என்பதற்கு, அவர் எவ்விதமான ஒரு மரணத்துக்கு நேராய் கடந்து போவார் என்பதற்கு, அவர் எவ்விதமாய் மரிப்பார் என்பதற்கும், அவர் எவ்விதமாய் உயிர்த்தெழுவார் என்பதற்கும், பின்பு எவ்விதமாய் பரலோகத்திற்கு கடந்து செல்வார் என்பதற்கும் வேதத்தினுடைய தீர்க்க தரிசனங்கள் அநேக வார்த்தைகள் சொல்லி இருக்கிறது. ஒன்று கூட மாற்றமடையவில்லை. சொன்ன வார்த்தையின்படியே நடைபெறுவதற்கு அநேக நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட வார்த்தையின்படி ஒவ்வொரு அதினதின் காலத்திலே நிறைவேறினது. அவ்விதமாகவே கிறிஸ்துவனுடைய வருகையும் நடைபெறும். வேதம் நமக்கு எச்சரிக்கிறது, நிற்கிற எவனும் விழாதபடி எச்சரிக்கையாய் இருக்க கடவன் என்று. நம்மை நாமே ஆராய்ந்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு தொடங்கும் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய நிலைமை என்ன? யோசித்து பார்க்கலாம். கர்த்தர் நம்மை இன்னும் பரிபூரணத்துக்கு நேராய் கொண்டு போவாராக. ஒருவேளை நாம் சோர்ந்து போய் சில நேரத்திலே, தளர்ந்து போய் சில நேரத்திலே நம்முடைய விசுவாச யாத்திரையை தத்தளிக்க செய்துவிட்டு சத்ருவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருப்போமே ஆனால், கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்துகிறதான வேளையிலே நம்முடைய ஆவியோடு கூட கர்த்தரோடு இணைந்து நம் செய்ததான குற்றத்தை தேவனிடத்தில் அறிக்கை செய்வோம். மறுபடியுமாய் என்னுடைய உத்தமத்திற்கு என்னை கொண்டு வரும் ஆண்டவரே, மறுபடியுமாய் நான் நீதிமானாய் மாற்றமடைய வேண்டும். நீதிமான் என்கிற வார்த்தை இந்த வேதத்தில் அநேக காரியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நேரம் கிடையாது நீதிமான் யார் என்பது சொல்வதற்கு. எசேக்கியேலில் வாசிக்குமானால் யார் நீதிமான் என்று ஒரு பெரிய பட்டியலே போடப்பட்டிருக்கிறது. நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டோம். நம்முடைய நீதி அல்ல அருமையானவர்களே, நம்முடைய நீதியெல்லாம் வேதம் சொல்கிற வார்த்தையின்படி அழுக்கும் கந்தையுமானது. நமக்கு இந்த நீதிமான் என்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டதே நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டதின் நிமித்தமாக தான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவத்தை முற்றுமாய் கழுவி நம்மை பரிசுத்தமாக்கினபதியினால் நாம் எப்படியாக மாற்றமடைந்து இருக்கிறோம். பரிசுத்தம் என்கிற ஒரு வார்த்தைக்கு சுதந்திரவாளியாய் மாறி இருக்கிறோம். இன்றைக்கு நீதிமான்களாய் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீதிமான்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்க போகாது. நம்முடைய வாழ்க்கையின் நெறிமுறைகளும் நீதிமான்களுக்கு ஏற்ற நெறிமுறைகளில் காணப்பட வேண்டியது அவசியம். எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில் கோபம் வந்திருக்கிறது. என்னையும் பேசிக்கொண்டிருக்க என்னையும் சேர்த்து தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கோபம் வந்திருக்கிறது, அவிசுவாசத்தினுடைய செயல்பாடுகள் வந்திருக்கிறது, முறுமுறுக்கிறதான காரியங்கள் வந்திருக்கிறது, தேவையற்ற வீணான தர்க்கங்கள் இப்படி வாழ்க்கையில் வந்திருக்கிறது. யோசித்து பார்க்கலாம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் நம்மேல் வைத்ததான அன்பின் நிமித்தமாய் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஒரு நித்திய ராஜ்யத்திற்கு. நமக்கு முன்பாக கடந்து சென்ற நம்முடைய அருமையான ஊழியக்காரர்கள் எல்லாம் அந்த ராஜ்யத்திற்கு கடந்து சென்று இளைப்பாறை கொண்டிருக்கிறார்கள். நம்மையும் அந்த ராஜ்யத்திற்கு அவர்கள் காண வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நம்மை நாமே ஒரு முறை கூட ஆராய்ந்து பார்ப்போம். அடுத்தபடியாக யாக்கோப்பு தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சொல்லும் பொழுது
பரிசுத்த ஆவியினாலே அவர் நிறைந்தவராய் ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர் சொன்னார். ஆதியாகமம் 49 அதிகாரம் 22வது வசனத்தை, யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளுக்கும் அந்தந்த கோத்திரத்துக்கு ஏற்றதான ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஏற்றபடி அவர்களை அழைத்து அவருடைய ஆசீர்வதித்து சொன்னார். இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். 22ஆம் வசனம், யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பின்னாடி இருக்கிற வசனத்தை எல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது யோசேப்புக்கு தேவன் யாக்கோப்பின் மூலமாக கொடுக்கிறதான ஆசீர்வாதத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். வேதம் சொல்கிறது யோசேப்பு கனி தருகிறதான செடி. நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். கனி தருவது என்பது தேவனுக்கு உகந்ததான வாழ்க்கை கொடுத்து தேவனுக்கு நன்மையை கொடுக்கிற காரியம். நாம் யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது நானே மெய்யான செடி, ஆண்டவர் சொல்லி இருக்கிற அந்த காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை நான் சுத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு சயின்டிஃபிகேஷன் ஆஃப் ஒர்க். தேவன் நம்மை இந்த விசுவாச நீதிமான்கள் வந்த பிறகு திரும்ப என்ன பண்றாரு? சுத்திகரித்து கொண்டு யோசேப்பை சொல்லும் பொழுது கனி தருகிறதான செடி. இந்த யோசேப்பு கடைசி வரை அவருடைய வாழ்க்கையில் கனி கொடுத்து கொண்டே இருந்தார். தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த செடியானது பட்டு போகும்படியான சூழ்நிலைகள் ஏற்பட்ட பொழுது கூட தன்னுடைய செடியை பட்டு போக அவர் விடவில்லை. நாம் எல்லாம் அறிந்திருக்கிறபடி எத்தனையான பிரச்சனைக்குரிய காரியங்கள், சொந்த சகோதரர்களால் வந்த காரியங்கள், விற்று போட்ட காரியங்கள், தன்னுடைய தேசத்தை விட்டு வேறு தேசத்துக்கு கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை, அடிமையான் என்கிறதான வார்த்தை, கடைசியில் எல்லாம் ஒன்று அவரு பாவத்துக்கு உட்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நேராய் கடந்து போனது நாம் எல்லாம் அறிந்ததுதான். அவர் விட்டு போட்ட போத்திபாரின் மனைவி அவரை தினம் தினம் துரத்தினாள். ஆனால் வேதம் சொல்கிறது யோசேப்பு அதற்கு உட்படவில்லை. நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பிட்டிருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவளுடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாவம் செய்கிறதான சூழ்நிலை, தனிமையில் விடப்பட்ட சூழ்நிலை, சொந்த தேசத்தை விட்டு விலகி, சொந்த பந்தங்களை விட்டு விலகி வேறு ஒரு தேசத்துக்கு அடிமையாக இருந்த நேரத்திலே, தனிமையில் இருந்த நேரத்திலே, இந்த நேரத்தை அவர் ஒருவேளை சாதகமாக்கி கொண்டிருக்கலாம். பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகியும் இருந்த கூட அவர் சொல்லுகிற காரியம், நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? எப்பொழுதுமே தேவன் என்கிற ஒரு வார்த்தை, தேவன். ஏனால் சிறு வயதில் இருக்கும் பொழுதே யோசேப்பு தரிசனத்தை கண்ட மனிதன். அந்த தரிசனம் தன்னிடத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்று அதற்காக ஒருவர் அவரை வாஞ்சித்திருக்கலாம், அதற்காக அவர் பிரயாசப்பட்டிருக்கலாம். ஆனால் தரிசனம் முழுவதுமாய் நிறைவேற்றப்பட முடியாத ஒரு சூழ்நிலையான இக்கட்டுக்கு நேராய் அவர் கொண்டு போகப்பட்டார். தரிசனம் என்ன ஆயிற்று என்று கலங்கி வேண்டியிருந்தார். ஆனால் தேவன் அதை மறக்கவில்லை. அந்த தரிசனம் உள்ள இருந்தபடியினாலே, ஏன்னா அந்த நேரத்திலலாம் வேதம் இல்லை. நமக்கு இப்போ கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அருமையான வேத புத்தகை யோசேப்பின் காலத்தில் இல்லை. அவருக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம்
தேவனுடைய வார்த்தை அந்த தரிசனம் தான். அதை மாத்திரமே மனசுல வச்சுக்கிட்டு நாம் பாவம் செய்யக்கூடாது, தப்பு செய்யக்கூடாது, தேவனுக்கு விரோதமான காரியத்தில் ஈடுபடக்கூடாது இந்த முடிவோடு கூட நான் அடிமையாக இருந்தாலும் பரவாயில்லை, தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டார். பிரியமானவர்களே, தேவன் அதை நேசித்தபடியினாலே, அவர் பரிசுத்தத்தை விரும்பினபடியினாலே, அவருக்கு கொடுத்த தரிசனத்தை, யாக்கோப்புக்கு தேவன் கொடுத்த அந்த தரிசனத்தை நிறைவேற்றும்படியாய் மறுபடியும் தேவன் என்ன செய்யவில்லை, அவரை தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு கொண்டு போகவில்லை. நாம் எல்லாம் அறிந்ததுதான். தகப்பன் குடும்பம் முழுவதையுமாய் தான் இருக்கிற இடத்திற்கு கொண்டு வரும்படியாய் தேவன் கிரியை செய்தார். அதன் நிமித்தமாய், யோசேப்பின் நிமித்தமாய் தகப்பன் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது, போஷிக்கப்பட்டது, சந்ததி ஒழிந்து போகவில்லை. தேவனுடைய திட்டங்கள் வித்தியாசமானது. பிரியமானவர்களே, விசுவாசிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாம் தேவனுடைய திட்டத்தை நாம் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்திருக்கலாம், தரிசனத்தை கொடுத்திருக்கலாம், வேதனுடைய வார்த்தையை கொடுத்திருக்கலாம். அந்த வார்த்தை நம்மிடத்தில் நிறைவேற வேண்டும் என்று நீ விரும்புவாயானால் ஒரு நாள் காத்திரு. யோசிப்பு அப்படித்தான் செஞ்சார். பிரச்சனை வந்தவோடு உடனே தரிசனத்தை விட்டுல, சகோதரர்கள் ககைத்த போது விட்டுல, குழியில போடும்போதும் விட்டுடல, ஜெயில தூக்கின் போய் போடும்போதும் விட்டுடல, பாவம் தன்னை தொடர்ந்து வரும்போதும் விட்டுடல. அந்த தரிசனத்தை அதை வைத்துக் கொண்டே இருந்தார். அப்போது அவருக்கு அது இந்த தரிசனம் தான் வேதனுடைய வார்த்தை. இன்றைக்கு நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை ஆகிய இந்த வேத வாக்கியம், இந்த வார்த்தை உள்ள வச்சுக்கிட்டே இருந்தா போதும், ஒரு காரியமும் நம்மை அணுகவே அணுகாது. நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே இந்த வேதத்தை நாம் தியானிக்கின்றோமா? அனுதின வாழ்க்கையிலே இந்த வேதத்தை வாசிக்கின்றோமா? காலம் கடந்து போகிறது. பிரியமானவர்களே, நாம் திருப்பி இந்த கேள்வியே கேட்கக்கூடாது. அனுதின வேதத்தை வாசிக்காதவர்கள் தயவு செய்து வாசியுங்கள். நம்முடைய சபையில் சொல்லப்பட்ட கட்டளைகள் ஒரு கட்டளை, அனுதினம் 5 அதிகாரம் வாசிக்கணும், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். அப்போ தான் ராபோச்சணும். அந்த டைமில் நான் சின்னதாக இருக்கும்போது அந்த டைமில் அதை தான் செய்வாங்க, அதுதான் பண்ணணும், அதுதான் தேவை. அந்த அப்படி பழக்கப்பட்டதுனால தான் நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணினேன். என்னுடைய வாலிப நாட்களிலே, என்னுடைய சின்ன பிள்ளையாக இருக்கும்போதும் சரி வேதத்தை வாசித்தேன். இன்றை வரைக்கும் அந்த வேதம் நான் வாசித்ததான வேதம் என்னை காத்து கொண்டு வருகிறது. வேற என்னுடைய பலத்தினால நான் காக்கலை, அது நடைமுறை கொண்டு வந்த காரியம். நம்முடைய வாழ்க்கை விசுவாசிகளாகிய நாம் இந்த காரியத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. உண்மை இல்லாத வீட்டில் தயவு செய்து மாற்றம் அடைங்க, வாசிங்க வேதத்தை. அதுக்கென்று நேரத்தை ஒதுக்குங்க, அதுக்கென்று வேத ஜெபம் பண்ணுவதற்கு நேரத்தை ஒதுக்குங்க. எத்தனையோ காரியத்துக்கு நேரம் கொடுக்கிறோம், ஆனால் வேதத்தோடு வாசிப்பதற்கு, தேவனோடு உறவாடுவதற்கு ஏன் நேரத்தை ஒதுக்கக்கூடாது? செய்யலாம். நிச்சயமாகவே யோசேப்பு அப்படியே விட்டுல ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? யோசேப்பை உயர்த்தினார். எந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி யோசேப்பை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாய், பெரிய அதிகாரியாய், முதல் மந்திரியாய் மாற்றமடைந்தார். நம்முடைய வாழ்க்கையும் தேவன் மாற்றுவார். பிரச்சனை பற்றி கவலைப்பட வேண்டாம். பிரச்சனை சைடில் இருந்துக்கிட்டே இருந்தா இருக்கும். பிரச்சனைக்கு என்றைக்குமே ஒழிவு கிடையாது. ஆனால் பிரச்சனைக்கு மத்தியில் இன்னொருத்தர் நமக்கு இருக்கிறாரு. நமக்கும் பிரச்சனைக்கு நடுவில் இயேசு என்கிற ஒருவர் இருந்துக்கிட்டே இருக்கிறார். அவர் பிரச்சனையை மாற்றக்கூடியவர். கவலைப்பட வேண்டியது கிடையாது. அப்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படகிலே வந்த பொழுது, படகில் அடித்தட்டில் போய் பணிந்து கொண்டிருந்த பொழுது, கப்பல் கடந்து சென்ற வேளையில் பயங்கரமான காற்றடித்து படகானது கவிழ்ந்து விட வேண்டிய சூழ்நிலை உருவாயிற்று. இவர் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. உடனே சீஷர்கள், நம்ம எல்லாம் அறிந்த காரியம், இந்த வேதத்தில் வாசி நேரம் இல்லை, சீஷர்கள் சொல்லி, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே, உனக்கு கவலை இல்லையா? கேட்குற கேள்வியே வித்தியாசமாக இருந்தது. இல்லை, நாங்கள் மடிஞ்சு போயிடுறோம், நீங்கள் உனக்கு கவலை இல்லையா? அப்போ எங்கே போகிறார் இவர்? உள்ளதான் இருக்கிறார் ஐயா. இயேசு உங்க கூட இருக்கிறார்ன்றதை மாத்திரம் மறந்துடாதீங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, படகை கவிழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலை உருவானாலும் சரி, தண்ணி வெள்ளம் உள்ள வந்தாலும் சரி, நிச்சயமாகவே இயேசு நம்மோடு கூட இருப்பாரையானால்
இயேசு நமக்கு மத்தியில் இருப்பாரையானால், நமக்கு உள்ளே இருப்பாரையானால் எல்லாத்துக்கும் முடிவு உண்டு. உடனே எழுந்திருச்சாரு. உங்கள்கிட்ட கேட்கல என்ன செய்யணும்னு கேட்கல. உடனே சூழ்நிலையை உணர்ந்தவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். நின்று விட்டது. சூழ்நிலை மாற்றமடைந்தது. எப்படி சீஷருங்க அவரை தட்டி எழுப்பி கேட்டாங்களோ அது மாதிரி ஜெபத்தில் கேளுங்க ஆண்டவர்கிட்ட. சூழ்நிலை மாற வேண்டும் ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலை மாற்றம் அடைய வேண்டும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட நெருக்கத்தின் சூழ்நிலையில் நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன், விடுதலை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. தட்டி எழுப்புங்க, தூங்குறவரை விடாதீங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், யாக்கோப்பு போராடி தான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார். நாமும் போராடலாம். இந்த யோசேப்புக்கு அப்படியோ இல்லை, நம்பிக்கையோடு யோசேப்பு காணப்பட்டார். நம்முடைய நம்பிக்கை எங்கு இருக்கிறது? ராஜாவின் ஜெய கம்பீரம் உள்ளே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எந்த பீழையாம் நம்மை சபிக்க முடியாது. பயப்பட வேண்டாம். அருமையான சாட்சிகளை நம்ம கேட்டோம். நமக்கு முன்பாக பிசாசன் நடுங்கி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அவனுக்கு அந்த வேலையே கிடையாது. தேவனுடைய பிள்ளையா இயேசுவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்து உனக்கு உள்ளே இருப்பாரையானால் நிச்சயமாகவே உனக்கு விரோதமாய் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அது ஆண்டவர் எழுதி கொடுத்ததான கட்டளை, எழுதி கொடுத்ததான வாக்கு தத்தம். எந்த ஆயுதமாக இருந்தாலும் சரி. சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும், இல்லை ஒரு பக்கத்தில் 1000 பேர் விழும்போதே என்ன பண்ணிடுறோம், நம்ம பயந்து போயிடும். இன்னொரு பக்கத்தில் 10,000 பேர் செத்தோம், அவ்வளோதான். நான் வேதம் சொல்கிறது, உன் கண்களால் மாத்திரம்தான் அதை பார்ப்ப, ஆனால் ஒரு துரும்பு கூட உன் மேலே வராது. கண்ணின் மணியை போல பாதுகாக்கிற ஒரு நல்ல தெய்வம் நம்மளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இவரை விட்டுட்டு நம்ம எங்கே போக முடியும்? அதுதான் பேதுரு சொன்னார், நான் எங்கே போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் அல்லவா உண்டு, எங்கு நாம் போக முடியும்? பிரியமானவர்களே, வேதத்தை வாசிக்கலாம், தேவனோடு கூட அளவலாடலாம். நிச்சயமாகவே யோசேப்பு எவ்விதமாகவே கடைசி வரை கனி தந்து கொண்டே இருந்தார். குடும்பத்தை பாதுகாத்தார், நல்ல திட்டங்களை தீட்டினார். தேசத்துக்கு, நம்முடைய தேசத்தினுடைய காரியங்கள் நாம் எல்லாம் அறிந்ததுதான். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய காரியம் மிகவும் மோசமான சூழ்நிலை நாம் எல்லாம் அறிந்ததுதான். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தமிழ்நாட்டுக்காக நாம் எவ்வளவு நேரம் ஒதுக்கி செபித்து கொண்டிருக்கிறோம், யோசித்து பார்க்கலாம். ஆண்டவர் நாளாகமத்தில், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகம் தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் பார்த்து அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை தருவேன் என்று சொன்னவர் வாக்கு மாறாதவராயிருக்கிறார். அப்போ இங்கே சேமம் இல்லைன்னா காரணம் இன்னும் நம்ம சரியாக முழங்காலம் மடக்கலைன்றது தான் அர்த்தம். நான் அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். இன்னும் நான் சரியாக முழங்காலம் மடக்கலை. தேசத்திற்கு வருகிற தீங்கை வர வைக்கக்கூடாது, அப்படி தடுக்கிறது தேவனுடைய வார்த்தை. தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கிற ஜெபம். நம்முடைய ஜெபம் எங்கு இருக்கிறது, எப்படி இருக்கிறது? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். தென்கொரியா தேசத்திலிருந்து வந்ததான ஒரு மிஷினரி இடத்துல ஒரு டிவி நியூஸ் பண்றவங்க பேட்டி கண்டார்கள். உங்க தேசத்தில் நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கெல்லாம் உடனுக்குடன் பதில் கிடைக்கிறது. என்ன காரியம்? உங்களுக்கும் பரலோகத்துக்கு என்ன உறவு இருக்கிறது? என்ன காரியம் இது என்று கேட்டபொழுது அந்த மிஷினரி சொன்னார், எங்க தேசத்திற்கு மேல எந்த பிசாசும் கிடையாது, வானமண்டலத்தில் கிரியை செய்கிற எந்த பொல்லாத ஆவிகளும் கிடையாது, எல்லாவற்றையும் நாங்கள் கட்டி வைத்து விட்டோம். அதனால் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் இம்மிடியேட்டா பரலோகத்துக்கு போது இம்மிடியேட்டா பதில் கிடைக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய தேசத்துக்கு, நம்முடைய வீட்டில் மேலே இருக்கிற வானத்தை கட்டக்கூடிய அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதம் அப்படித்தான் சொல்லுது, நீ பூலோகத்தில் எவைகளை கட்டுகிறீர்களோ அவர்கள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபித்திருக்கிறோமா? நம்முடைய வீட்டிற்கு மாடியில் இருக்கிறதா எல்லா காரியத்தையும் கட்ட வேண்டும் என்று பைபிள் அப்படித்தான் சொல்லுது.
எபேசியரில் நாம் வாசிக்கும் பொழுது வாண்டமண்டத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனையோடு நமக்கு போராட்டம் உண்டு. தானியேல் ஜெபித்த ஜெபத்தைக்கு பதிலை கொடுக்க முடியாதபடி தடை செய்கிற ஒரு சத்துரு உண்டு வாண்டமண்டலத்திலே. நீ ஜெபிக்கிற ஜெபம் வீண் போகக்கூடாது. ஆசீர்வாதத்தை தான் தர வேண்டும் தேசத்திற்கு, உனக்கு, உன்னுடைய சமுதாயத்துக்கு, உன்னுடைய குடும்பத்திற்கு. யோசேப்பு அப்படித்தான் காணப்பட்டான். யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனானான்.